அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி தொன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவர்கள் எப்படியாவது சூழலை வென்று அவரை சம்பாரம் செய்து தங்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போதுதான் பெருமானுக்கு ஒன்று நினைவு வந்தது. நான் கொடுத்த வரங்கள் மட்டுமல்லாமல் சூழலும் தானே ஒரு வரத்தை உன்னை விட பெரியதோர் என்று அவன் வரவு கேட்டான். எனவே இப்போது தன்னை விட பெரியதோர் பற்றி உருவாக்க வேண்டும் என்ற நிலை இறைவனுக்கு ஏற்பட்டுவிட்டது. எனவேதான் ஈசானம் சத்யோஜம் தன்னுடைய 5 திருமுகங்களோடு மனத்தகத்தால் கோயில் கட்டிய போற்றுவிக்கிறான் இறைவனால். அந்த ஆறுமுகம் பெருமான் தான் நாம் சிந்தித்து மகிழவும் அவருடைய இதயத்திலே நாம் இடம் தரவும் பூசல் அன்பன் நெடுநாள் நினைத்து செய்த செலுத்தி அருள் தரவும் ஆலயத்தை நாளை நாம் புகுவோம். நீ நினைத்து செய்த நீ ஏற்றிய செய்கையெல்லாம் நாளை ஓய்ந்து என்று கொன்றைவார் சடையார் அன்பர் கோயில் புக்க போன்றார் என்னும் நரசிம்மம் தோன்றித்து தெய்வசேக்கியரின் வாக்கியத்தினங்க பூசலாரனுடைய குரு பூஜை மகான் நம்ம பகுதியில் வாழ்ந்த பூண்டி மகானுடைய குரு பூஜை வள்ளல் பெருமான் பேருபதேசம் செய்த நாள் ஆகிய இந்த நன்னாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் திருச்சி சாதம் சங்கத்தை நடாற்றி வருகின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் வாழ்வாங்க வாழ மயிலாகவும் தேவனாகவும் தன்னை மனத்தகத்தால் கோயில் கட்டிய பூசலார் குரு பூஜை பண்ணீங்க. பூண்டி மகானுடைய குரு பூஜை 6 அருட்செயல்களை செய்கின்றன. ஏறுமையில் ஏறி விளையாடுவது ஒரு சுகம், ஈசனுடன் ஞானமொழி பேசுவது அடுத்த முகம், முகம் குத்துருவ வேல்வாங்கி நிற்பது 4வது முகம், வதைத்ததும் அருள் புரித்ததும் அடுத்த முகம், 6வது முகம் வள்ளியை மனம் குறித்து கொண்ட இப்படி 6 முகங்கள் அவற்றை ஆதிசக்தி ஒரு முகமாகும், இச்சாசக்தி ஒரு முகமாகும், கிரியாசக்தி ஒரு முகமாகும், ஞானசக்தி ஒரு முகமாகும், பராசக்தி ஒரு முகமாகும், முகங்களாக எப்பெருமான் இந்த உலகத்தில் அவதரித்தான் என்று பெரியோர்கள் சொல்லுவார். அன்பு ஆண்டவனுடைய சான்றோர்களே, பூசலார் குரு பூஜை வள்ளல் பெருமான் பேரபதேசம் செய்த நாள் தட்டுப்படுத்தினது எதற்காக தெரியுமா அன்பர்களே? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், உயிரை கொல்லுகின்ற நோய்கள் சிவபதம் அடைய
போன்ற நோய்களை அப்பா, அழித்து நொறுக்கி லுச்சி வாங்கி அங்க தன் போய் சாப்பிடு. அருளை ஸ்கூலுக்கு போய் தருவதற்காகவே சாப்பிடுறா. 6 படை வீடுகளை அமைத்துக் கொண்டு படையப்பனாகவே அவர் காட்சி தருகிறார். இந்த பெருமானைத்தான் முதலில் வள்ளல் பெருமான் தன்னுடைய வழிபடு கடவுளாக ஏற்றுக்கொண்டார். திருஞான சம்பந்தர் வழிபடு கடவுளாக இருந்தார். தம்பி சாப்பிடு, வாங்கிட்டு மாணிக்கவாசகருடைய ஸ்கூலுக்கு போய் சாப்பிடு. திருவாசகம் வழிபடும் நூலாக ஆயிற்று. ஆனால் முருகப்பெருமான் வழிபடு தெய்வமாக மாறினார். அந்த வரலாறு நம்முடைய நெஞ்சில் அன்பர்களே, இன்றைக்கு நாம் பயில்கிறோமே இந்த கல்வி பயனற்றது என்று அறிந்து கொண்டார். உயிருக்கு இது ஏதும் துணை புரியாது.